இஸ்ரேல் மோதலால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை. எதிர்வரும் 2.5 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் நாட்டில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு மேலதிகமாக மேலும் 4 எரிபொருள் கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஈரான் இஸ்ரேல் மோதலால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை. எதிர்வரும் 2.5 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 1,60,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் மேலும் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் நாட்டை வந்தடைய உள்ளது. நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேலும் 4 மசகு எண்ணெய் கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு 2,46,200 மெட்ரிக் டன் ஒக்ரேன் 92 ரக பெட்ரோல், 5,000 மெட்ரிக் டன் ஒக்ரேன் 95 ரக பெட்ரோல், 1,93,250 மெட்ரிக் டன் ஓட்டோ டீசல், 10,500 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் என்பனவும் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டு அவை பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. தற்போது நாட்டில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் எதிர்வரும் 2.5 மாதங்களுக்கு போதுமானது என்பதோடு இந்த முன்பதிவுகளும் இனிவரும் நாட்களில் கிடைக்கப்பெறவுள்ளன. எனவே மக்கள் வீண் அச்சம் கொண்டு வரிசைகளில் நின்று எரிபொருளை பெற்று வீடுகளில் தேவைக்கு அதிகமாக களஞ்சியப்படுத்த வேண்டாம் என மக்களை கேட்டுக் கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.